ஒரு குற்றவாளியை வித்தின் 4.5 months தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு கோர்ட்லேருந்து இல்லை, லோவர் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டும் சேர்ந்து பண்ணுற முடிவு இது. அவர் பண்ணுற குற்றம் என்னென்னா 70 கொலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இட்ஸ் அபவுட் அ சீரியல் கில்லர் ஃப்ரம் ஜெய்ப்பூர். ஷங்கரியா அவர் நேம். வெல்கம் டு கோல் டாக்குமெண்ட்ரிஸ். என் பேர் ஷாரிக் ஃபேஸ். வாங்க ஷங்கரியா பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு க்ரைம் பற்றி தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்க முடியும். ஏன்னா க்ரைம் கம்மியாக மாட்டேங்குது, அது க்ரைம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அவேர்னஸ். இந்த சீரியல் கில்லர்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேருமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரைம் பண்ணுறாங்க. பட் இந்த கில்லர் வந்து 70 கில்ஸ் பண்ணுறாரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப் 3 வந்துடுவார். இவர் ஏஜ் வந்து 25 தான். இவங்களாம் ஏன் இது பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க, மோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும். பட் இந்த ஸ்டோரியில் இவர் பண்ணுற ரீசன் ரொம்ப இதுக்காகலாம் ஒருத்தரை சாவடிக்க முடியுமா கொஸ்டின் மார்க் வந்ததுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஷங்கரியாவோட மைண்ட் செட் எப்படி, எதனால் இதெல்லாம் பண்ணாருன்னு பார்க்கணுன்னு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஷங்கரியா பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த கதை வந்து 1977 ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூர் சிட்டி பக்கத்தில் இருக்க வில்லேஜில் நடந்த கதை தான் இது. ஸோ சடனாக ஒரு டெட் பாடி போலீஸ்க்கு கால் வருது. ஸோ போலீஸும் போய் ரீச் பண்ணி பார்க்குறப்போ என்னென்னா அவர் எப்படி செத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தலையில் அடிப்படி செத்துருக்காருன்னு சொல்லி கேஸை ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏதோ திருட்டு அப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கத்து ஊரில், ஸோ ஜென்ரலாக ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்னு வச்சுக்கோங்களேன். 10-15 கிலோமீட்டர்ஸில் ஒரு 3 to 5 கிலோமீட்டருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ வேறு போலீஸ் ஸ்டேஷன் அகைன் இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது. சேம் சினாரியோ தான். பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தலைக்கு பக்கத்தில் காது சைடில் அடிபட்டு செத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க கேஸ். இதெல்லாமே வந்து வித்தின் வீக் நடக்குது. ஸோ எவ்ரி 3 days இல்லை எவ்ரி 4 days ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அந்த டைமில் எப்படின்னா 1977 நான் சொல்கிறது எல்லாமே நம்ம 2025 இருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா வி ஹேவ் சோஷியல் மீடியா அப்படி இப்படி நீங்கள் தெரிய வந்துடும். அப்போ அப்படி கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியூஸே போகாது. அந்த மாதிரி டைம் அது. ஸோ அந்த போலீஸ்க்கும் இந்த போலீஸ்க்கும் எந்த டச்சும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு கதை. அந்த டைமில் வந்து ஒரு விஷயம் நடக்க அந்த கண்டினியூஷன் அதிகமாக தான் சடனாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கில்லிங்ஸ் குறையவே இல்லை. ஒரு பேக் டு 1 month 2 months 3 months ஆகிறப்போ சம்வேர் 15-20 நம்பர்ஸ் ஆகிடுச்சு. 15-20 நம்பர்ஸை சேம் டைப் ஆஃப் சாவடிச்சிருக்காங்க. அதில் கேஸ் ஃபைல் ஆனது எல்லாமே ஒரு 12 to 13 கேஸஸ் தான். ஸோ கேஸஸ் ஏறிட்டே போகுது. யார் என்ன ஏதுன்னு தெரியாது போலீஸ். ஒரு பக்கம் கில்லிங்ஸ் நடந்துனே இருக்குது. அதே பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்கிறாரு. என்னென்னா நம்ம தேடுறது ஒரு குரூப்பாக இல்லை இண்டிவிஜுவலான ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே போய் விசாரிக்கிறாரு. ஒரு கேஸும் அனலைஸ் பண்ணுறப்போ அவர் ஃபுல்லாகவே இந்த கேஸில் பர்சனலாக இறங்கி பார்க்குறாரு. அப்போ தெரிய வருது அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராரு. செத்தது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கொலை தான், ஒரே மாதிரி தான் எல்லாமே இறந்துருக்காங்க. ஸோ நம்ம தேடுறது ஒரு குரூப் கிடையாது, ஒரு ஆள். அந்த கன்ஃபர்மேஷன் வர்றப்போவே 30 கொலை பண்ணிட்டார் ஷங்கரியா. ஸோ இந்த 30 கில்லிங்ஸ் நடந்துச்சு. இந்த கில்லிங்ஸ் கம்மியாகலை. ஸோ ஷங்கரியா என்ன பண்ணுறாரு, இப்போது எப்படி இந்த கொலை நடக்குது, யாரை டார்கெட் பண்ணுறாங்க, எங்கெங்கே நடக்குதோ அந்த லொக்கேஷனை பார்க்குறப்போ எப்படின்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆஃப்டர் ஈவினிங் நம்ம இருக்க சிட்டி வேறு. ஸோ பிஃபோர் 50 years போனீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்லாம் இருக்காது சிட்டிலே இருக்காதுன்னா அப்போ வில்லேஜில் யோசிச்சு பாருங்கள். கில்லிங்ஸ் கம்மியாகவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸ் பின்னாடி டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா லொக்கேஷன் பார்க்குறாரு. எல்லா லொக்கேஷனுமே காமனான ஒரே விஷயம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அட்டாக் பண்ணவங்க எல்லாருமே தனியாக போனவங்க. ஸோ அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேள்வி கேட்ட இடம்னா சில பேர் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க ஏதாச்சும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்களா, செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணுறப்போ இந்த ஒரு 5 பேர்கிட்ட அவங்களுக்கு தப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ தெரிஞ்ச விஷயம்னா ஒருத்தர் எங்கள் மேலே சடனாக நாங்கள் நடந்து போயிருந்தோம், சடனாக அவங்கள அட்டாக் பண்ண வந்தார். அப்போ நாங்கள் அவனை தள்ளி விட்டு ஓடணும், என்ன காதுகிட்ட அடிக்க பார்த்தாரு. ஸோ இதுதான் நம்ம சீரியல் கில்லரோட என்ட்ரியே. போலீஸ்காரங்க எல்லா கேஸும் எடுத்து பார்க்குறப்போ காமனான விஷயம் என்னென்னா காதுகில் அடிபட்டிருக்கு. அதனால் இந்த சீரியல்களுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, கண்பட்டி மார். அப்படின்னா காது கீழே அடிக்கிறவன், அதுதான் உங்களுக்கு தமிழில் மீனிங். பட் ஹிந்தி படுது கண்பட்டி மார். அந்த நேமில் தான் சீரியல் கில்லர் சொல்கிறாங்க. அந்த கண்பட்டி மார் நேம் வந்து ஃபுல்லாக அந்த ஜெய்ப்பூர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பரவுது. ஸோ பீப்புளை பொறுத்த வரைக்கும் பயம். நைட்டு யாருமே தனியாக போகாதீங்க, போனால் குரூப்பாக போங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகாதீங்க. ஒரு மாதிரி ஒரு பயத்தை, ஒரு டெவில் மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு. நைட்டு போனால் கன்ஃபார்ம் செத்துருவோம், அந்த மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வந்த டைம் தான் அது. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் கொலை நம்பர் ஏறிட்டே தான் போகுது. போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் தப்பிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபேஸை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸை வரைஞ்சி ஒருத்தரை
ஒரு கன்க்ளூஷன் வரப்போ என்ன தெரிய வருதுன்னா, இந்த கொலை பண்ணவர் வந்து கன்ஃபார்ம் மிடில் ஏஜ் கிடையாது. 25லேருந்து 30 வயசு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு போலீஸ்க்கு. இது எப்படி இப்போ இதுக்கு மேலே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. எங்கெங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையும் போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு லொக்கேஷன்லையும் வச்சுருக்காங்க. சுற்றி அந்த ஜெய்ப்பூர் சரௌண்டிங் 30 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே போலீஸ் ஆஃபீஸரை வச்சு எப்படியாச்சும் இவனை பிடிச்சாகணும் சொல்லி பார்க்குறப்போ தான் இந்த 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 இது ஒரு 2 மந்த்ஸாக போயிட்டே இருக்குது. பட் ஆள் கிடைக்கல. அதே டைமில் இந்த கில்லிங்ஸ் வந்து 30, 40, 50, 60 ஆகிடுச்சுங்க. 60 ஆன அப்புறம் சடனாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பிளாங்கெட்டில் பார்க்குறப்போ என்ன நினச்சாருன்னா, நம்மள மாதிரி ஒரு போலீஸ் தான் போல் இந்த ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, அந்த செயல்களுக்கு பிடிக்கிறது தான் ட்ரை பண்ணுவோம். பார்த்தப்போ அது போலீஸ் இல்லை. அந்த லொக்கேஷனில் அந்த பிளாங்கெட்டை கவர் பண்ணியிருந்தால் போலீஸ் இல்லாதப்போ அந்த ஆளை பிடிக்கிறாங்க. ஜஸ்ட் விசாரணைக்காக பிடிக்கிறாங்க. பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகப்போ கேட்குற கேள்வி, நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உன் பேர் என்ன, எந்த ஊர், நீ பட் அவன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25, 30 தான் இருக்கும். அந்த ஏஜ் கேட்டகரியில் தான் வரும். கேட்குறப்ப அவன் ரொம்ப கேஷுவலாக, என் பேர் சங்கரியா, நான் இந்த மாதிரி இந்த ஊர் சம்மந்தப்பட்ட ஆள், நான் ஜஸ்ட்டு உட்காந்துட்ருக்கேன், எதுக்கு இங்கே உட்காடுற, நைட்டில் தான் வெளியே சுற்றக்கூடாது, நான் இந்த மாதிரி ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஊர் சைடில். ஏன்னா நைட்டில் ஒரு சீரியல் கில்லர் கண்பட்டி மாறின ஒரு சுற்றுறான், அது சொல்லியும் நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்குற போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிற பதில், சங்கரியா சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் தான் அந்த கண்பட்டி மார், நான் தான் நீங்கள் தேடுற ஆள். இந்த கண்பட்டி ரொம்ப கேஷுவலாக சொன்னோன்னே போலீஸ் சிரிச்சிட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க, ஏன்னா அவன் அப்படி காமெடி பண்ணுறான், அவன் எப்படி சாவடிச்சேன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது கண்பட்டி மார் நம்ம சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றியால் தான் அடிப்பேன், ஹேமர் தான் யூஸ் பண்ணுவேன் நான். சரி அந்த வெப்பன் எங்கே, உன்னை பிடிக்கும்போது அந்த வெப்பன் இல்லையே, உன்னை பிடிக்கும்போது வெப்பன் இல்லாதப்போ சரி அந்த வாங்க நான் காட்டுறேன் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவன் எங்கே பிடிச்சாங்களோ அது பக்கத்தில் மரத்தை பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கான். ஆளுங்க வரப்போ கரெக்டாக எடுத்து வெப்பன் எடுத்து அடிப்பேன். நீங்கள் வரப்போ 3 பேர் வந்தீங்க, அப்போ இந்த 3 பேர்லாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன், என்னோட கான்செப்டே தனியாக வந்தால் தான் அட்டாக்கே பண்ணுவேன். இப்படி கேட்டு போலீஸ்காரன் அவனை அப்படியே லாக் பண்ணி வச்சு அவனை போய் வீட்டில் விசாரிக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் சங்கரியா பையன் எப்படி என்ன பண்ணுறான், டே டைமில் என்ன பண்ணுறான். சார் அவனுக்கு வேலை வெட்டிலாம் இல்லை, வீட்டில் தான் இருப்பான். சரி நைட்டில் என்ன பண்ணுறான், நைட்டில் அவன் ஒரு வாரத்தில் 2 நாள் போவான், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லுவான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தது கிடையாது, யாருன்னு எதுன்னு தெரியாது எனக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவான்னு சொன்னால் நைட்டு வாரத்துக்கு 2 வாட்டி போவான். அப்படி கேட்டு போலீஸ்க்கு அகைன் சங்கரியாவில் கேட்குறாங்க, இந்த மாதிரி நைட்டு, ஆமாம் வீக்லி 2 போவேன் சார், நான் இந்த மாதிரி ஹண்ட்டுக்கு போவேன், ஆளுங்களை பார்த்து சாவடிக்க தான் என்னோடய மோட்டோ. எவ்ரி 3 days ஒன்ஸ் நான் வெளியே போவேன், மாட்டினாங்க சாவடிச்சிருவேன், இல்லைனா நான் வீட்டுக்கு போயிடுவேன் எம்டி ஹேண்டடா. எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க போலீஸ். சங்கரியா சொல்கிறான் 70 பண்ணியிருக்கேன். பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் 60 தான். 63 நம்பர் தான் போலீஸில் ஃபைல் ஆகிருக்கு. 70 நம்பர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஒரு கொலையும் ஒரு டேட்டு முதற்கொண்டோ ஆள் தெரியாதவன், ஏன்னா ஆள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். டேட்டு, இடம், லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணி சொல்கிற சங்கரியா. ஸோ ஃபைல் ஆகுது, உங்களுக்கு கேஸ் ஷீட், சார்ஜ் ஷீட் எல்லாமே ஃபைல் ஆகிட்டுருக்கு. லோவர் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுறாங்க. லோவர் கோர்ட் உடனே இந்த கேஸை 15 days கேப்லேயே தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ லோவர் கோர்ட் ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னா டாப் மோஸ்ட் க்ரைமுக்கு டாப் மோஸ்ட் தண்டனை கொடுத்துருக்காங்க, தூக்கு மாட்டுற தண்டனை தான் இருக்கிற இந்தியாவில் டாப் மோஸ்ட் தண்டனை. அது கொடுத்தோன்னா அந்த கேஸ் டேரெக்டாக அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு போகும், மர்சி பிட்டிஷன் ஃபைல் பண்ணி. ஸோ ஹைகோர்ட் போனதாலும் ஹைகோர்ட்டும் அகைன் இந்த கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணி மூவ் பண்ணி, ஏன்னா எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாள். கேட்குறாங்க நீ பண்ணி அந்த கொலை, ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவோம். இந்த கேஸ் அடுத்தது உங்களுக்கு ஹைகோர்ட்லேயும் சேம் டன் தூக்கு மாட்டிடலாம் சொல்லி முடிச்சு இந்த கேஸ் மர்சி பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து. இந்த மாதிரி மன்னிச்சு விடுங்க. சுப்ரீம் கோர்ட்டு பிரசிடென்ட் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சுது. பிரசிடென்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, இல்லை மர்சி பிட்டிஷன் கொடுக்க முடியாது. சொன்னோன்னே சங்கரியா வந்து கடைசியாக கேட்குற கேள்வி, தூக்கு மாட்டத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணேன், ஏன் இதெல்லாம் பண்ணேன், என்ன உங்களுக்கு என்ன கிடச்சிது. சார் நான் ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடித்தேன், அவனை வந்து காது கீழே அடித்தப்போ அவன் ஒரு கத்துனான், அடித்தப்போ 2வது அடி அடித்தேன், அந்த கற்று கம்மியாகிடுச்சு. 3வது அடி அடிக்கும்போது அந்த கற்று இன்னும் கம்மியாகிடுச்சு. 4வது அடிக்கும்போது சவுண்டே வரல. அவன் ஃபஸ்ட்டு வாட்டி கத்துனான் பார்த்துக்கல, அந்த கற்றுக்காக தான் நான் 2வது கொலை பண்ணேன். அந்த 2 நாள் நான் வீட்டில் இருந்து 3வது நாள் நான் வீட்டில் இருக்கிறப்போ அந்த சவுண்டு எனக்கு கேட்டாகனு தோணுச்சு. அதுதான் வாரத்தில் 2 வாட்டி நான் கிளம்பி போவேன், அந்த மாதிரி பண்ண கொலை தான் நான் இது எல்லாமே. காதில் அடிக்கிறப்போ ஒரு கத்துவாங்க வழியில், அந்த கற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நான் என்ன மாதிரி யாருமே ஆகக்கூடாது, இந்த மாதிரி ரீசனுக்காக நான் எவ்வளோ கொலை பண்ணிடக்கூடாது. இதுதான் சங்கரியாவோட லாஸ்ட் வேர்ட். இதுதான் நம்ம சீரியல் கேஸோட 2nd எபிசோட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
அதே மாதிரி உங்கள் தாட்ஸ் அபவுட் சங்கரியா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.